நெத்தியில் விபூதி பட்டை, தலையில் குல்லா, விமான நிலையத்தையே திரும்பி பார்க்க வைத்த மத்திய இணையமைச்சர். காரிலிருந்து இறங்கி வந்த செய்தியாளர்களின் கேள்விக்கு கொடுத்த பதில். மதுரையில் வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கோவைக்கு போறதுக்கு முன்னாடி சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. நெத்தியில விபூதி, தலையில குல்லாவோட பரபரப்பா இறங்கி வந்த அமைச்சரை செய்தியாளர்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகள், சரமாரியா கேள்வி எழுப்பக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கு. மதுரையில வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகுது. இது குறித்து பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு எல் முருகன் அவர்கள் பதிலும் தெரிவிச்சிருக்காங்க. செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும். மதுரையில் வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாடு எதற்காகன்னா, பக்தர்கள் ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது, இது ஏதோ எங்களுடைய சங் பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர்கள் மாநாடு. எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்களோ, அப்போ வெற்றிவேல் யாத்திரை அது தானாக மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அது கொரோனா நேரத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அது இப்பொழுது பார்க்குறீங்க, திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருந்த விஷயங்கள், தொடர்ந்து இங்கு இந்து கோயில்கள், இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க ஒரு வேதனையுற்று, நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருகபக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்குது.